மற்றவங்க எல்லாம் செய்கிறதில் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பழசே ஆயிடுச்சு சில விஷயம். கொஞ்சம் புதுசாக பார்க்கலாமா? இந்த 3 நாளும் இந்த கலசத்தில் 3 டிஃப்ரெண்ட் நைவேத்தியம் எப்படி கொடுக்குறது? ஏங்க உங்களுக்கு கொலுசு சண்டை வைக்கவான்னு நான் சொல்ல. அம்மா எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி இதை துவங்குறதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு சொல்கிறேன் நான். ப்ளீஸ் எங்களை மாதிரி நாங்கள் போடுற வீடியோவாவது கேளுங்க, பசங்களுக்கு சொல்லுங்கள், தைரியத்தை வளர்த்து கொடுங்க. இன்றைக்கி இப்போ முக்கால்வாசி பசங்க தைரியமில்லை தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, பயத்துல தான் ஓடிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் மெயின் என்ன தெரியுமாங்க? புள்ளையாரை 2 கொட்டு கொட்டி, இதுதான் இப்போ எல்லாம் வெளிநாட்டு சொன்ன சூப்பர் பிரெயின் ஆக்டிவிட்டியாக. 1 படி வச்சாலும் உங்களுக்கு தான், 3 படி வச்சாலும் ஒன்று தான், 5 படி வச்சாலும் ஒன்று தான், ஒத்தையில் தான் முடிக்கும். ஹலோ, வணக்கம். என்ன வணக்கம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அக்டோபர் 2 இந்த மாதம் ஃபுல்லாக தொடங்கி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எதில் போய் முடியும்? தீபாவளியில் போய் முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அக்டோபர் 2 விசேஷமான நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். அது பேர் தான் மாளிகை அமாவாசை. இந்த அமாவாசை மற்ற அமாவாசை நாளில் நீங்கள் கொண்டாடலாம், கும்பிடலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாளிகை அமாவாசை அன்றைக்கி மூதாதைவர்களுக்கு கொண்டாடுறதுக்கும் கும்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஒரு நாள் பண்ணாலே போகிறோம், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போது மாளிகை அமாவாசைக்கு அப்புறம் என்ன வருதுன்னா, அன்றைக்கி ஆரம்பித்து வைப்பாங்க. ஆடி மாதம் தொடங்கினாலே வெறும் பண்டிகை தான். பட் இந்த மாளிகை அமாவாசை அன்றைக்கி பண்டிகைக்கு மெயின் நாள் என்னென்னா, தொடர்ந்து நவராத்திரி எங்கே முடியும்? அடுத்த அமாவாசை தீபாவளியில் முடியும். சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாத சில விஷயங்க மற்றவங்க எல்லாம் செய்கிறதில் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பழசே ஆயிடுச்சு சில விஷயம். கொஞ்சம் புதுசாக பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு 3 days நவராத்திரியில் மொத்தம் 9 நாள். இதை சிறப்பாக கொண்டாடுறதுங்க யாருன்னா, மைசூர் மகாராஜா. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி வந்து எல்லா டோர்ஸும் திறந்து விடுவாங்க. அவங்க வாழ்ந்த இடம், அந்த ஆன்டிக்ஸு, அந்த ஃபுல்லாக எல்லாம் நான் விடுவோம். வேலு வாள், அவங்க கட்ட புடவைங்க, மகாராஜா அவங்களோட தரிசனங்களும் கிடைக்கும். மைசூர் ஃபுல்லாக கோலாகலமாக இருக்கும். நாங்களாம் பெங்களூரில் இருக்கும்போது போய்டுவோம். அந்த 11 days சூப்பராக இருக்கும். எல்லாருமே லக்ஷ்மி மாதிரி தெரிவாங்க, எல்லோரும் சரஸ்வதியாக தெரிவாங்க, எல்லோரும் பராசக்தி ரூபத்தில் சுற்றுவாங்க. இதுக்கு காஸ்ட்டுக்கு கிரீடு இல்லை கிடையாது. எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? எவ்வளோ கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, எவ்வளோ முஸ்லீம்ஸ் வருவாங்க, எவ்வளோ மற்ற மதத்தவங்க எல்லோரும் கொண்டாடுவாங்க. சேர்ந்து கொண்டாடி கும்மி அடிக்கிற காலம். ஆமாம், கோலாட்டம் இருக்குது, கும்மி தானே. நார்த் இந்தியன்ஸ் வந்து கோலாட்டமாக வச்சு கொண்டாடுவாங்க தசரா டைமில். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். டாண்டியான்னு சொல்லுவாங்க அது பேர். பாம்பேயில் பார்த்துருக்கோம், டெல்லியிலையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மைசூரில் கலர் கலராக புது லோகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அங்கே அதே மாதிரி கல்கட்டா காளியை கொண்டாடுறவங்க இருப்பாங்களே, அவங்க தாங்க தெய்வீகம். ஏன்னா அதை நான் பார்த்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க கண்ணில் புடவையில் பேசுகிற சாப்பிடல. எல்லா பிராமணன் வீட்லேயும் அன்றைக்கி மீன் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மீன் வந்து ஒரு சாதாரண ஃபுட்டு மாதிரி தான், வெஜிடபிள் மாதிரி தான். அவங்களுக்கு எல்லா பிராமன்ஸும் ஃபிஷ் எடுத்துப்பாங்க. அழகாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக தாம்பூலம் போட்டுட்டு உட்காருவாங்க பூஜைக்கு. அதுக்கு தான் சொன்னேன், ஏன் விரதம் இருக்கீங்கன்னு சொன்னேன் லாஸ்ட் டைம். விரதம் அவசியமே இல்லை. வயிறு நிறைஞ்சி மனசு நிறைஞ்சி நீ பூஜை பண்ண கூப்பிட்டா எல்லோரும் ஓடி வருவாங்க. ஏன்னா நீ நிறைஞ்சிருக்கல, உன் ஆன்மா நிறைஞ்சிருக்கே, உன் ஆன்மா பேசுதில்ல, சந்தோஷமாக முகத்தில் அந்த தெளிவு தெரியும். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இந்த மனசு சோர்வோ ஈர்வோ எதுவும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கூட கிட்ட வராது. இதுதான் இல்லைன்னு தோணாது. எல்லாம் நிறைஞ்சி அப்போ பூஜை பண்ணுங்கள். உறுப்பு இங்கே வச்சு அம்மா நீ தான் கதின்னு சொல்லி சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் துர்கைக்கும் போடுங்க. பூஜை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அங்கே ஆரம்பித்து 15 படி 18 படி அது உங்களுக்கு ஒரு ஹாபி, ஒரு விசேஷம். காலகாலமாக பண்ணிட்டுருங்க, பண்ணுங்கள். அன்றைக்கி அந்த பாட்ரி, அதான் இந்த பானைங்களாம் செய்வாங்கள்ல, அவங்களுக்கு அது பொம்மை செய்கிறவங்களுக்கு ஒரு வருமானம். ஓகே, டன். வீடு கலக்கலராக இருக்கும். குட்டி பசங்கள்லாம் ஓடி வரும். எப்படி கோலாகலமாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு பாவாடை தாவணி சாரி, நான் எங்கள் காலத்து தான் ரெஃபர் பண்ணுறேன், இப்போ இருக்கிறத நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. இப்போ அதுக்கு காலம் மாறின மாதிரி காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தலை நிறைய பூ வேணும், அழகழகான பூ வேணும். என்ன பூவோ அதுக்கு அழகாக வச்சுப்பாங்க. இப்படி சுற்றி இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கொண்ட சுற்றி பூ. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாரும் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடுறது தசரா பண்டிகை. சரி, இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி படிப்படியாக வச்சு பண்ணுவாங்க. கோலாகலமாக ஒரு 11 நாள் 12 நாளும் பண்ணி முடிச்சிடுவாங்க. எப்போது? நவராத்திரிக்கு மறுநாள்லேருந்து இருப்பாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு முடியாதும்மா, சிம்பிள் சொல்லுங்கள், நாங்களும் கொண்டாடணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரே வழி தான். இந்த பெருசாக பண்ணுறவங்களும் இந்த கலசத்தை வைப்பாங்க.
ஒரு தட்டு, பச்சரிசி, அதுக்கு மேலே அது ஒரு கலச சொம்பு, அதுக்கு மேலே வந்து தேங்காய் மேலே போட்டு வைக்கணும், கலச சொம்பில் போட்டு வைக்கணும். கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணும்? 5 காசு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், விபூதி, அட்சத்தை, ஏலக்காய், கிராம்பு. இது சாதாரணமாக எல்லார் வீட்டில் இருக்கிற விஷயம். சரிங்களா? தண்ணி, புனித நீர் தண்ணி, கங்கை தண்ணி, இல்லை கோயில் போகிறோம்ல திருச்செந்தூர் தண்ணி, எந்த கடல் தண்ணியானாலும் சரி ஊற்றுங்க. போட்டு மூடி வச்சுட்டு தேங்காய் நல்லா சீவிட்டு அழகாக போட்டு பார்க்கணும், பளிச்சுட்டு இருக்கும். அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அது மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிகப்பு கலர் துணி. அம்பாளுக்கு துர்கைக்கு சிகப்பு கலர் துணி. ஃபஸ்ட்டு 3 days துர்கா, செகண்ட் 3 days லக்ஷ்மி, தேர்ட் 3 days சரஸ்வதி. இந்த 3 நாளும் இந்த கலசத்தில் 3 டிஃப்ரெண்ட் நைவேத்தியம் எப்படி கொடுக்குறது? என்ன பூ போடுறது சொல்கிறேன்? ரோஜா, ஏன்னா வாசனை பூ தான் போடணும் நார்மலாக. அப்புறம் ஹைபிஸ்கஸ் போடுங்க. அதுக்கு ஏன் சொல்கிறேன் ஹைபிஸ்கஸ்ன்னு? ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஹைபிஸ்கஸ் பூ போட்டு அது கரெக்டாக, ஏன்னா தோட்டத்தில் இருக்க நம்ம வீட்டில் இருக்க பூ. இந்த 3 நாள் பூ எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க. சாயங்காலம் வேலை அழகாக ஒரு டீ போட்டு குடிக்கும். பூஜைக்கு பூஜை ஆச்சு, உடம்புக்கு ஹார்ட்டுக்கு நல்லது. ஒரு ஹைபிஸ்கஸ் டீ. சரிங்களா? நேச்சுரல் டீ. வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சுன்னா, வாழும்போதே உடம்பையும் பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும், பணத்தை சேர்த்துக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். அதுதான் கொண்டாட்டமோ, அதுதான் அந்த காலத்தில் நம்ம வந்துருக்கோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட் ஓட ஆரம்பிட்டாங்க எல்லோரும். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் திரும்பி வரும். நம்ம முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரியவங்க சொல்கிறத மடியே நம்ம செய்வோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹைபிஸ்கஸ் பூ, ரோஜா பூ, வாசனை பூ அர்ச்சனைக்கு அக்ஷத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கற்பூரம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் வச்சுட்டு அன்றைக்கி பண்ணுற நெய்வேத்தியத்துக்கு வரும்போது நார்மலாக அம்பாளுக்கு தோரம் பருப்பு அப்படி தான் வைப்பாங்க. இந்த நவதானியம் இருக்கு இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், தோரம் இருக்கட்டும், நவதானியத்தில் ஒரு தானியம் எடுத்துக்கோங்க. எந்த தானியம் உங்களுக்கு சாயங்கால வேலையில் குழந்தைங்க சாப்பிடுமோ அதை பண்ணுங்கள், அம்பாலும் ஏற்றுக்குவோம். சரிங்களா? சுண்டல், கொள்ளு, நவதானியத்தில் என்ன ஒரு தானியம் இருக்கோ அதை சுண்டலை வச்சு சாயங்காலம் வச்சு கொடுங்க. அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லா அம்பாளுக்கும் பிடிக்கும். சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் வச்சுருக்கோம். இதை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் உங்களோடது என்னென்ன பழக்க வழக்கான சின்ன சின்ன அர்ச்சனை, ஆரத்தி எல்லாம் எடுத்துகிட்டு மங்கள ஆரத்தி எடுத்துகிட்டு சிம்பிள். சரிங்களா? இல்லைம்மா நான் வந்து குளூர் ஸ்டாண்டெலாம் வச்சு வைங்க, உங்களுக்கு குளூர் ஸ்டாண்டு வைக்கவான்னு நான் சொல்லம்மா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி இதை துவங்குறதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அவங்கள மாதிரி எல்லாரும் செய்யலாம். இதுதான் முக்கியம். இந்த ஆவாகனம் முக்கியம், கலச பூஜை முக்கியம். கலசத்தை தான் அந்த 9 நாள் 9, 10 நாள் 11ஆவது நாள் தான் அந்த கலசத்தின் தொழில். யாருக்கெல்லாம் பிரசாதம் சொல்லணும்னு சொல்ல மறந்துட்டேன். நமக்கு ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும், நான் ஸ்கூலில் தான் ரெஃபர் பண்ணுவேன், வாழ்க்கையும் சரி சோர்ந்து போவாங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ இது நடந்துடுமோ. கடவுள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்கங்க, வீடு வாசல் நிலைமை, நல்ல உறவு, எப்போ சொல்லப்போ நல்ல உறவு, பணம், நல்ல ஆரோக்கியம். ஆனால் எதையோ ஒன்று இழந்த மாதிரி சுற்றி நிற்பாங்க. பயம். அந்த பயத்தை நிற்கிறது தான் துர்கா. ப்ரே பண்ணும்போது சொல்லுங்கள், அம்மா எனக்கு கரேஜை கொடு, எனக்கு தைரியத்தை கொடு, நீ இருந்தால் எல்லாமே நடக்கும், தைரியலட்சுமி நீ தான், துர்கை நீ தான், என் கூட இருங்கன்னு வேண்டிக்கோங்க. பசங்களுக்கு சொல்லி வளங்க. ஆபத்தான நிலைமையில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு சூழ்நிலையில் எப்படி வெளியில் வர்றதுங்கிறத அழகாக சொல்லிக் கொடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் வேணும், ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கான பாதாம் சாப்பிட சொல்லுங்கள். என்னடா அந்த அம்மா சாமியை சொல்லுது, திருப்பி பாதாம் வச்சுட்டேன். பாதாம் ப்ரீன் நல்லதுங்க, வால்நட்ஸ் நல்லதுங்க. நைவேத்தியத்தை வைங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தையும் வளர்க்குறோம், நம்ம பரம்பரையும் ஃபாலோ பண்ணுறோம். நட்ஸ் அந்த இதில் வருது, நவதானியத்தில் இதுவும் ஒரு பொருள் தான், அது கொடுங்க. அப்புறம் பாருங்கள் குழந்தைங்க எப்படி கொண்டாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் காலட்சேபம் நடக்கும். எந்த வீட்டில் பெரிய குழு வைக்கிறாங்க, எந்த வீட்டில் குழு, எல்லோரும் ஒரு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே எந்த வீட்டில் போய் சொன்னாங்க விஷயம் தானேங்க முக்கியம். பசங்களுக்கு சொல்லுவாங்க, காளி மாதிரி தைரியமாக இருக்கணும், எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா தட்டி கேட்கணும், அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம், தைரியமாக நிற்கணும், தப்பான விஷயம் யாருனாலும் நீ வந்து அங்கே நிற்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும், கெட்டவங்களோட சேரக்கூடாது, கெட்டவங்க நல்லவங்க பார்த்து பழகணும். இந்த மாதிரி நல்ல ஒரு இங்கே சொல்லிகிட்டே இருங்க. புத்தி சொல்லாமல் வாழ்க்கையில் யாரும் முன்னுக்கு வர முடியாது. நாங்களாம் அப்படி தான் கேட்டு தான் வந்திருக்கோம். நல்லது கிட்ட சொல்லணும், நன்னெறி கதைகள் சொல்லணும். கதா காலட்சேபத்தில் சொல்லுவாங்க. இப்போ இல்லை, அட்லீஸ்ட் எங்களை மாதிரி நாங்கள் போடுற வீடியோவாவது கேளுங்க, பசங்களுக்கு சொல்லுங்கள், தைரியத்தை வளர்த்து கொடுங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பசங்க தைரியமில்லாத தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, பயத்துல தான் ஓடிட்டுருக்காங்க. இதாகிடுமோ அதாகிடுமோ, எதுவும் ஆகாது. மனசை தைரியமாக வச்சுக்கோங்க.
நீங்கள் அதே மாதிரி ஐ எம் வெரி வெரி பாசிட்டிவ் நினச்சிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. ப்ரே பண்ணுறது, கடவுளோட நீ நினச்சிங்க, துர்கை தாயே என் கூட எப்போ இருமா, முடிஞ்சது கதை. அவங்க வந்து உங்களுக்காக நிற்பாங்க. மனசு உருகி ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றுங்க, கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க, எல்லா தாயும் வந்து நிற்பாங்க. அவங்க உங்களை எதிர்பார்த்து இது நீ செய்யணும்னு எந்த கடவுளும் வேண்டல. உன்னை வருத்தி பூஜை பண்ணு தான் நான் ஜெயிக்கணும், உனக்கு கிடைக்கணுன்றது அபத்தம், அது நிஜம் கிடையாது. அதில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எது செய்யணும் எது செய்யணுமா. அவங்க கையில் பூ கொடுத்து அந்த கலசத்தில் போட சொல்லுங்கள். தைரியத்தை வேணும், நல்லது நடக்கணும், 4 மந்திரம் சொல்லிக் கொடுங்க, எப்படி பாதுகாக்கணும், அதெல்லாம் சொல்லி மந்திரவாதில் ஓம் ஸ்ரீ துர்கையே நமக்கு முடிஞ்சு பிடிச்சி கதை முடிஞ்சுதான். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் துர்கை வழிபாடு. மந்திரம் சொன்னால் சொல்லுங்கள், இல்லை துர்கை அம்மையை உன் பாதத்தை நன்மை வேண்ட எனக்கு தைரியத்தை கொடு, எந்த நிலைமையிலும் நான் வந்து சோர்ந்து போகக்கூடாதுன்றது வேண்டிக்குங்க. இது போதும். வளர பிள்ளைங்களுக்கு போகிறோம், வீட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கும் அதை தான், பெரியவங்களுக்கும் அதான். ஏன்னா எல்லாத்துக்கும் கஷ்டன்றது ஒன்று தான், சோகன்றது ஒன்று தான், பாதைன்றது ஒன்று தான். நம்மளுக்கு அந்த மாதிரி காலத்தில் நம்ம நிமிர்ந்து நிற்கணும்னா துர்கை ஒருத்தி தான் காப்பாற்றணும். நம்ம இப்போ கலசத்தை பற்றி பேசணும். சரி அம்மா கலசம் நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு படியை வைக்கிறது கூட ஆசைமா அப்படின்னா ஒரு படி வைங்க. ஒரு படியை அன்றைக்கி என்ன உங்களுக்கு பொம்மைங்க வாங்க முடியுமோ வாங்குங்க, இல்லை பூஜை ரூமில் இருக்க பொம்மைங்களை எடுத்துன்னு வைங்க. எதுவுமே ஜாஸ்தி உங்களால் பண்ண முடியலையா, சும்மா பாருங்கள், குழந்தைங்க விளையாடும்ல அந்த ட்ரெயின், அந்த இது பயிரெல்லாம் இடுறதுக்கு நைட்லேயே 4 நவதானியத்தை ஊற வச்சுருங்க, அழகாக பயிர் மாதிரி வளரும். இன்னொன்று கிராஸ், அந்த கிராஸ்னா புல், அது வைக்கலாம். 2வது வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொத்தமல்லி அந்த விதையை போடுங்க, அழகாக வீடு கமகமாக இருக்கும், 4 எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். சக்கரை செவைன்னு ஒரு கார்டன் மாதிரி பண்ணலாம், அதுவும் குழுதாங்க. பசங்க ட்ரெயின் விளையாடும், வீட்டில் இருக்க பொம்மைங்களாம் இருக்கும், அது வைங்க. பசங்க கார்டனில் ஸ்கூலாக ஆக்கிடலாம் ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து நீங்கள் என்னென்ன குழு வைக்கணுமோ அதெல்லாம் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு படி கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கூட ஒரு படியில் முடிக்கலாம். 5 படி பண்ணாலே அழகு. இப்போ ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, என் வீட்டில் இருக்க விஷயம் தான் பண்ணணுன்னா மஞ்சள் எடுத்துக்கம்மா, எடுத்துக்கோ, நவதானியம் இருக்குல்ல, அழகாக நவதானியம் ஒன்று சுற்று, நவதானியத்தில் ஒரு பொம்மை பண்ணு, சந்தன பொம்மை பண்ணு, முடியும் களி பொம்மை எடுத்துகிட்டு வா, களிமண் அதில் நீ க்ரியேட் பண்ணு. அது குழந்தைங்க அதனோட என்ன சொல்லுவாங்க, க்ரியேட்டிவிட்டி எல்லாம் அதில் தெரியும், ட்ராயிங்கில் தெரியும். அதுதான்மா குழு. குழந்தைங்க கலக்கலன்னு இருக்குது, வீடு அமைதியாக ஆனந்தமாக, எல்லாருடைய க்ரியேட்டிவ்னஸும், மந்திரவங்க தெரிஞ்சவங்க மந்திரம், பாட்டு, ஆட்டம், சங்கீதம், பாடுற பசங்க ஆடும், பாடுற பசங்க பாடும். அன்றைக்கெல்லாம் சாயங்காலத்தை பாட்டு பாடுவாங்க, ஆட்டம் ஆடுவாங்க. எல்லாத்துக்கும் மெயின் என்ன தெரியுமாங்க, பிள்ளையார் 2 கொட்டு கொட்டி. இதுதான் இப்போ எல்லாம் வெளிநாட்டு சொன்னாங்க சூப்பர் பிரெயின் ஆக்டிவிட்டியாக யோகா, சூப்பர் பவர் யோகா. என்ன தெரியுமா, இங்கே கொட்டிட்டு கிராஸில் காதில் இருக்கிறது. ஜாப்பனீஸ் பீப்புளும் சிங்கப்பூர் பீப்புளும் ஓடி இதை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பெரியவங்க சொன்னேன் கேட்டிங்களா, எதுவுமே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்தால் தான் அதுக்கு மதிப்பு தெரியும். மஞ்சள் போச்சு திரும்பி வந்தது, வேப்பிலைக்கு இப்போ கேட்டுருக்காங்க, இப்போ அதுவும் பிரச்சனை தான். ஏன் எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு போய் அவன் போட்டு அவன் ஸ்டாம்ப் குத்தி அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி அமைச்சா தான் நம்ம வேலை தெரியுமா. செடியில் ஒரு வேப்பிலை அங்கே வைங்க, இந்த குளு டைமில் கூட ஒரு பூச்சி வராது, ஒன்றும் வராது. துளசி வைங்க, துளசி செடி வைங்க, நிறைஞ்சிருக்கும். அப்புறம் கற்பூரவள்ளி செடி வைங்க, மணி பிளான்ட் வைங்க. இதெல்லாம் காசு சேருது, மணி பிளான்ட் தான் காசு வரும், நான் நம்புகிறேன், அது நடக்குது கூட. அதுக்கப்புறம் நான் 3 வெத்தலை செடி அழகாக படர்ந்து 10 நாளில் வீட்டில் அப்படியே கடகடம் வந்துடும். நிறச்சி வைங்க, என்ன தோணுதை பண்ணுங்க. ஒரு கப்பில் அரிசி வைங்க, பருப்பு வந்து புது வீட்டுக்கு போன மாதிரி ஒரு வீடு வைங்க, அந்த புது வீட்டில் அந்த செட்டியார் வைக்கிற மாதிரி பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா, இந்த காலத்து பசங்க பயங்கர புத்திசாலி. பாட்டி தாத்தா தான் இன்னும் புளி சட்டி எல்லாம் வச்சு சின்ன சொப்பு வச்சு கூட பண்ணிடுவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு படி வச்சாலும் உங்களுக்கு தான், 3 படி வச்சாலும் ஒன்று தான், 5 படி வச்சாலும் ஒன்று தான், ஒத்தையில் தான் முடிக்கணும். சரிங்களா, படியை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது இந்த 3 நாள் முடிஞ்சதா, புளியாரதும் சொன்னேன்னா, புளியாரது என்ன, புளியாரை போய் வாங்கி வச்சு அந்த புளியாரது கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா. மஞ்சள் நல்லா கொத்து மஞ்சள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் பிடிச்சி, மஞ்சளை பிடிச்சி வெத்தலையில் வச்சு குங்குமம் வச்சு, அவருக்கு அந்த 2 பூ இந்த பக்கம் அந்த பக்கம், துளசி மட்டும் வச்சிடாதீங்க, விநாயகருக்கு துளசி வைக்கக்கூடாது. சரிங்களா, வில்வம் இல்லைன்னா அருகம்புல் அவருக்கு விசேஷம் வைங்க, அருகம்புல் எடுத்து சொருங்க, அது மேலே நல்லா அழகாக செடி மாதிரியும் தெரியும், அழகாகவும் இருக்கும். சரிங்களா, பிள்ளையாரது சொல்லியாச்சு, துர்கையும் சொல்லியாச்சு. அடுத்தது யார், இந்த 3 நாள் போயிடுச்சா, 3 நாள் நைவேத்தியம் ஆச்சா, 3 நாள் தாம்பூலம். 3 நாள் தாம்பூலம் சாயங்காலம் யார் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுங்க, படிக்கிற பிள்ளைங்க கொடுங்க. 3 பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வசதி இருங்க எத்தனை தாம்பூலம்லாம் கொடுங்க,
வசதி என்னால் இவ்வளோதான் முடியும்னா வெத்தலைப்பாக்கு, தேங்காய், ப்ளவுஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்போ ஒன்று கொடுக்குற ப்ளவுஸ் பீஸ் யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. அதை வச்சுட்டு ப்ளவுஸும் தைக்க முடியாமல் அது யூஸ்லெஸ்ஸாக போகிறது நிறைய பேர் பார்த்துருக்கேன். கொடுக்கணுமேனு எந்த விஷயத்தை கொடுக்காதீங்க. அதை தான் இந்த வாட்டி நான் மாற்றி சொல்ல போகிறேன். துளசி செடி கொடுங்க, சரிங்களா? அது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க, பூஜையும் பண்ணுவாங்க இல்லையா? இன்றைக்கி துர்கை அம்மா முதல்ல ஆரம்பிச்சிருக்க ஹைபிஸ்கஸ் செடி கொடுங்க, பூவோடு கொடுங்க. அந்த பூ எடுத்து வச்சு சாயங்காலம் டீ போட்டு குடிக்கலாம் சொன்னேன் இல்லைங்க. கொஞ்சம் ஆற வச்சு காய வச்சு சாயங்காலம் வெளில டீ போட்டு குடிக்கலாம். ஹைபிஸ்கஸ் நம்ம ஹெல்த்தை பற்றி பேசுவோம். யார் சொன்னால் சொல்லாது இல்லைங்க, நம்ம பேசுவோங்க. நம்ம சேனலில் ஹெல்த்தை பற்றி பேசுவோம், ஆரோக்கியம் பேசுவோம், பணத்தை பற்றி பேசுவோம், உறவு முறையை பேசுவோம். இப்போது இன்றைக்கி வந்தாங்களே துர்கை விஷயத்தை மட்டுமே பேசுவோம். 4 பேர் கூப்பிட்டிங்களா? நல்ல உறவு கொண்டாடினீங்களா? வீடுலாம் கலன்னு இருக்கா? மனசு ஆரோக்கியமாக இருக்கா? ஹெல்த் சரியாச்சா? வேண்டுறீங்க, காசு வரும்னு நம்பிக்கிறீங்க. இன்றைக்கும் உங்களை கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு. அதனால தான் பூஜை பண்ணுறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொட்டுன்னு காசு கொட்டும். தைரியமாக வர பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிங்கன்னா காசு தானாக கொட்டும். முடிஞ்சுதான்? எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? ஒரு முறை ஜனங்க எல்லோரும் வருவாங்க. அன்றைக்கி நீங்கள் போய் பேசாதவங்கள்ட்ட கூட பேசுங்க. ஒரு சின்ன மந்திரம் சொல்லி தட்டா, எதிர் வீட்டில் உங்களுக்கு சரியில்லை, அவங்களோட கொஞ்சம் நாளைக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. பிங்க் கலரில், பிங்க்கு புரியுதுங்களா? இல்லை ரெட்டு, இந்த அம்மாவே எடுத்துக்கலாம். ரெட் கலர் அன்பு அந்த அம்மா நினச்சிக்கோங்க. அது விஜயலட்சுமியோ ஜோதிலட்சுமியோ ஏதோ ஒரு லட்சுமி நம்ம வீட்டில் இப்படி இருக்கா, இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயோ ஆஃபீஸ்லையோ அவங்க முன்னாடி கண்மணி நிறுத்தி அழகாக ரெட் கலரில் அந்த ஹார்ட் அனுப்புங்க. நீங்கள் போய் கூப்பிட்ட உடனே வருவாங்கங்க. இது மந்திரங்க, பிராணி கீழே இருக்குங்க. இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் குப்பை கொட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு விரோதிங்க பின்னாடி வேணால் பேசலாம், எங்கள் முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. பின்னாடி பேசுகிறவங்க ஜன்மமே கிடையாது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தாண்டி வரணும். இதுதான் தைரியம்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் பெரிய கதையை சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு நான் தாங்க ராணி. மறுபடியும் சொல்கிறேன், என் அனுபவத்துக்கு நான் தான் ராணி. நான் அதை அடித்து சொல்லலாம். உங்கள் அனுபவத்தையும் அவங்க அனுபவத்தை சொல்ல முடியாது, அது கதை ஆகிடும். நாங்கள் பார்த்தது அனுபவிச்சு சொல்கிறோம். ஸோ தைரியலட்சுமி வந்துட்டாளா? 4 பேர் வந்துட்டாங்களா? ஆரோக்கியம் இருக்கா? கலக்கலன்னு உங்கள் வீட்டில் எல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் காலையில் இன்றைக்கி நான் நைவேத்தியம் பண்ணணும், இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், இது வைக்கணும், ஆட் பண்ணணும், அதை அழுக்கு பண்ணணும். பிஸியாக இருக்கீங்களா? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? மற்றதெல்லாம் தானாக நடக்குங்க. ஆரோக்கியம் மைண்டு நல்லா இருந்தால் கொட்டாத காசும் கொட்டும். நீங்கள் என்னென்ன சக்ஸஸ் இருக்கோ தானாக வீட்டில் வந்து நிற்கும். சரிங்களா? போதும் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு மனசில் நினச்சாலே அங்கே தானாக எல்லாம் தேவைக்கு மேலே ஜாஸ்தி வரும். ஏன்னா கடவுள் அதான் எதிர்பார்க்குறாரு. நல்ல கர்மத்தை பற்றி பேசும்போது நல்லது தான் நடக்கும். உன்னோட எண்ணம் தான் செய்யணும். ஏன் ஒருத்தர் அங்கேருந்து வரும்போது ஆரா அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த ஆரா தளத்தலன்னு இருக்கும். அவங்க வரும்போது தேர்ந்து நின்றுடும். ஆசைக்கு அளவு இல்லை. ஆனால் அதை நோக்கி நல்ல முறையில் நீ ப்ரே பண்ணி நீ பிரார்த்தனை செஞ்சு அதுக்கான எஃபர்ட்டை போட்டோன்னா கை மேலே பலன் இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க.